உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. நமது பங்கு தந்தையர், நமது திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தந்தையர், இவர்களுடைய உடல் உள்ள நலன்களுக்காகவும் அவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் உபதேசியார் குடும்ப உறுப்பினர்களின் நலன்களுக்காகவும் குறிப்பிட்ட குடும்ப நலனுக்காகவும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் நமது பங்கு மக்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம். அவரது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாபியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்தருளும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். உம்மை ஆராதிக்காத
நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசிக்காதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கின்றேன். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தூய காணிக்கை எண்ணெய் பெருவிழாவின் 5ஆம் நாள் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே தனக்கு குரல் சரியில்லை என்று சொன்னாலும் கூட இதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருமையானதொரு இறை சிந்தனை தந்தவர்கள் பேரூர் தந்தை வெனி இளங்குமரன் அடிகளார் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய தென் மண்டலத்தினுடைய பொறுப்பொருள் தந்தையாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு புதியதானவர்கள் அல்ல. நம்முடைய மண்ணிலே அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் உதவி பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றியவர்கள். இன்றைக்கு கொடுத்த இந்த தலைப்பை எடுத்த உடனே வீரத்தில் சிறந்தவள் நம்ம அன்னை என்று தலைப்பை எடுத்த உடனே இது யார்கிட்ட கொடுக்கணும்னா வெனி அண்ணன்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த தலைப்பை அவர்களுக்காக எடுத்திருந்தேன். அவர்கள் சொன்னது போல நம் மண்ணில் இருக்கிற பொழுது வீர போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தவர்கள் தந்தையவர்கள். இன்றைக்கு வரையிலேயே அத்தகைய ஒரு போராளியாக தந்தையவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையாக மறை மாவட்டத்திற்கான சிறப்பான பணிகளை தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். தந்தையவர்கள் பொறுப்பொருள் தந்தையாக பொறுப்பெடுத்த பின்பாக இந்த தென் மண்டலத்திற்குரிய புதிய மறை மாவட்டம் உருவாவதற்கான அந்த தயாரிப்பு பணிகள் எல்லாம் வேகம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை. அதனுடைய ஒரு பகுதி தான் தென் மண்டலத்திற்கான மேய்ப்பு பணியக கட்டிடம், பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்புக்கான அந்த பணிக்குழுக்கான கட்டிடம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நினைக்கின்றேன் நம்முடைய மன்னார்புரத்திலே அந்த கட்டடம் திறக்கப்பட்டது. அதற்கு முழு காரணமாக இருக்கிறவர்கள் தந்தை வெனி இளங்குமரன் அடிகளார் அவர்கள். தந்தையவர்கள் இந்த நாளிலும் நமக்காக நம்மோடு வந்து இந்த மறையுரையை தந்திருக்கின்றார்கள். தந்தையவர்களோடு அவர்கள் மறைவட்ட முதன்மை குருவாக குறுக்கு சாலையில் இருக்கிற பொழுது நான் அங்கே அந்த குறுக்கு சாலை மறை வட்டத்திலே ஒரு பங்கிலே புதியம்புத்தூர் பங்கிலே அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம், இனிமையான அனுபவம் உண்டு. தந்தையவர்கள் அதற்கு பின்பாக மறை மாவட்டத்திற்காக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த தென் மண்டலத்திற்கான பொருள் தந்தையாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நமக்கு வீரத்தில் சிறந்தவள் நம் அன்னை என்பதை தனக்கு உரிய பாணியில் பாயிண்டாக ஒரு 3 தலைப்பின் கீழே நமக்கு அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த 3 இதுவும் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். ஆனால் நீங்கள் மனசில் வச்சு எழுத முடியாது, எழுதி வச்சுருந்தா தான் எழுத முடியும். ஏன்னா எனக்கே மனசில் இல்லை, சொல்லிட்டேன் அண்ணேட்ட, அன்னைக்கு கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆக அந்த வீரம் என்பது என்ன, அன்னை மரியாள் எவ்வாறு 3 விதங்களிலே அவர் வீரம் நிறைந்த தாயாக விளங்கினார் என்பதை ஒவ்வொரு தலைப்பிற்கீழும் 2 உதாரணங்களை தந்து தந்தையவர்கள் விளக்கினது மிக சிறப்பாக இருந்தது. கபிரியல் தூதருடைய சந்திப்பிலே அல்லது கானாவூர் திருமணத்திலே அந்த கபிரியல் தூதரிடத்திலே அவர் உரையாடி அங்கே தன்னுடைய வீரத்தை அவர் வெளிக்காட்டியவராக இருந்தார். ஒரு புதுமையான நிகழ்விலே அவர் தன்னை இணைத்து கொண்டு அதிலே பின்வாங்காமல் கோழைத்தனமாக செயல்படாமல் அவர் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே அவர் வீர பெண்மணியாக அவர் திகழ்ந்ததை தந்தையவர்கள் சொன்னார்கள். அதே போல 2வது கருத்திலே 2 கேள்விகளின் அடிப்படையில் ஏன் என்னை தேடினீர்கள், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்பதன் அடிப்படையிலே அந்த கேள்வியில் இருந்த பொறுமையில் அன்னை எவ்வாறு வீரத்தாயாக விளங்கினார்கள் என்பதை தந்தையவர்கள் சொன்னார்கள். 3வதாக இந்த புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதிலே அவர் வீரத்தாயாக விளங்கினார்கள் என்பதையும் விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்களோடு தந்தையவர்கள் நமக்கு சிறப்பாக மறையுரையாற்றி தந்தார்கள். இந்த இறை சிந்தனையை ஒரு தமிழ் பற்றாளராக திருக்குறளோடு நல் தமிழ் மொழிகளோடு தமிழ் வார்த்தைகளோடு முழுவதுமாக விவிலியத்தை மையப்படுத்திய ஒரு இறை சிந்தனையாக அவ்வப்போது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் உள்ளே தலை காட்டினாலும் அதிகமாக திருக்குறள் தலை காட்டினாலும் கூட அவருடைய மறையுரை முழுவதுமாக விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட இறை சிந்தனைகளாக விவிலிய உதாரணங்களாக இருந்தது என்பதை நாம் கண்டோம். ஆக அத்தகைய ஒரு சிறப்புமிக்க மறையுரையை இறை சிந்தனையை நமக்கு தந்த பேருள் தந்தை அருட்தந்தை வெனி இளங்குமரன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த நூலாடையை நாம் அணிவித்து மகிழ்வோம். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய நாளிலே மறையுரை போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் 174 பேர். ஒரு 10 பேர் குறைஞ்சிருக்காங்க. அந்த 174 பேரிலே 159 பேர் சரியான
பதிலை எழுதியிருக்கிறார்கள். ஒரு 15 பேர் அதற்காக முயற்சியிலே இருந்தார்கள். ஆக 174 பேருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேற்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தாழ்ச்சி என்பது என்ன, அடிப்படையில் தாழ்ச்சி என்பது என்ன, தாழ்ச்சியின் அடிப்படை என்ன என்பது முதலாவது கேள்வி. இதில் தன்னிலையிலிருந்து இறங்கி வருவது என்பதை தந்தை அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக அன்னையின் தாழ்ச்சிக்கு 2 உதாரணங்களாக முதலாவது எலிசபெத்தை அன்னை சந்தித்தது கானாவூர் திருமணத்திலே நடந்த நிகழ்வு. இந்த 2ஐயும் அன்னையினுடைய தாழ்ச்சிக்கு உதாரணமாக தந்தையர்கள் தெரிவித்தார்கள். மூன்றாவது கேள்வியில் தான் அந்த 15 பேரில் கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. 2 மனநிலைகளை நாம் கேட்டோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ எந்த மனநிலையிலிருந்து எந்த மனநிலைக்கு செல்ல வேண்டும். சிலர் தாழ்ச்சியான மனநிலை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது சரிதான். ஆனால் மறையுறையில் எந்த மனநிலையிலிருந்து எந்த மனநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தந்தையவர்கள் சொன்னார்கள். அதில் என்ன என்று சொன்னால், நீயா நானா என்கிற ஆணவ மனநிலையிலிருந்து எந்த மனநிலைக்கு போகணும், நீயும் நானும் என்கின்ற மனநிலைக்கு செல்லுகிற பொழுது குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் என்பது மூன்றாவது. இதில் தான் கொஞ்சம் தப்பு போட்டாங்க. ஆக சரியாக பதில் எழுதிய அதற்கு முயற்சி செய்த அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுக்கள். அதிலிருந்து இன்றைக்கு பரிசு பெறுகிற நபர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். இன்றைக்கு பரிசு பெறுகிற முதல் நபர் நட்பு அன்பியத்தைச் சேர்ந்த தெரஸ் செல்வி. நட்பு அன்பியத்தைச் சேர்ந்த தெரஸ் செல்வி. பாராட்டுகள். இரண்டாவது நபர் பணிவு அன்பியத்தைச் சேர்ந்த பி ஆண்டோனின். இது என்ன, ஃபெயோவா? எஃப் தானே இது? ஃபெயோ, லியோவா ஃபெயோவான்னு தெரியல. எஃப் மாதிரி தான் போட்டிருக்கு. எஃப் தான் ஸ்டைலாக போட்டிருக்குது. பி ஆண்டோனின் ஃபெயோ பணிவு அன்பியம் இருக்காங்களா? பேரன் ஆண்டோனின் பியோவா? பியோவா நீனா எழுதுன? எனக்கு பரிசு பெறுகிற மூன்றாவது நபர் எழில் அன்பியத்தைச் சேர்ந்த மனிஷா சேவிஸ். எழில் அன்பியத்தைச் சேர்ந்த மனிஷா சேவிஸ். 3 நபருக்கும் பாராட்டுகள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய மறையுறையிலிருந்து 3 கேள்விகள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மறையுறையிலிருந்து ஈஸியான 2 கேள்வி. சரியா? வீரத்தின் மற்றொரு பெயர் என்ன? இது ஈஸியாக தெரியும். ஆனால் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதில் தமிழ் எழுத்துக்கள் தான் இதில் முக்கியம். அதனால் வீரத்தின் மற்றொரு பெயராக தந்தையவர்கள் குறிப்பிட்டது. வேப்ப மரம் புளிய மரம்னு எழுதிடக்கூடாது. சரியான ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். வீரத்தின் மற்றொரு பெயர். எளிதான கேள்வி. என்ன ஒரு எளிதான கேள்வி என்னன்னு சொன்னால், புதுமைக்கு அடித்தளம் எது? புதுமைக்கு அடித்தளம் எது? இது ஒரே வார்த்தை தான். புதுமைக்கு அடித்தளம் எது? ரொம்ப முழிச்ச மாதிரி இருக்க. அப்போ இடையிடையே தான் எப்படி எடுக்கணும் போல என்ன? மூன்றாவது, இன்றைக்கு மறையுறையிலே தந்தையவர்கள் கொடுத்த 3 கருத்துக்கள். அன்னை மரியாள், காணிக்கை எண்ணெய், வீரத்தாய் என்பதை 3 பண்புகளிலே தந்தையவர்கள் சொன்னார்கள். 3 தலைப்பிலே. அந்த 3 தலைப்புகள் ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டாக பாடிட்டோம். அந்த பாட்டை தான் கேட்கலாமோன்னு நினச்சேன். அதை விட்டுட்டு அந்த 3 தலைப்புகள் இன்றைக்கு நாம் மறையுறையில் தந்தையவர்கள் அன்னை வீரத்தாய் என்பதற்காக 3 தலைப்புகளில் நமக்கு சிந்தனை கொடுத்தார்கள். அந்த 3 தலைப்புகள். ஆக முதலாவது கேள்வி, வீரத்தின் மற்றொரு பெயர் என்ன? இரண்டாவது, புதுமைக்கு அடித்தளம் எது என்று தந்தையவர்கள் சொன்னார்கள். இது அந்த 2வது பாயிண்டில் கீழே வருகிற பொழுது அதை சொன்னார்கள். மூன்றாவதாக இன்றைக்கு மறையுறையிலே தந்தையவர்கள் நமக்கு தந்த 3 கருத்துக்கள், அன்னை மரியாள் வீரத்தாய் என்பதற்காக தந்த 3 கருத்துக்கள். இந்த 3 கேள்விகளுக்குமான பதில்களை நீங்கள் எழுதி 10 நிமிடத்திற்குள், இப்போ 8:25, 8:22, 35க்குள்ளே நீங்கள் அதில் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நேற்றைக்கு ரொம்ப பேர் பிந்தி வந்தாங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ இல்லைங்களோ, ஆனால் 10 நிமிஷத்தில் பெட்டி எடுத்துருவோம். அதுக்கு போகிற தேடி வரக்கூடாது. அதனால் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் பதிலை எழுதி உடனே போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பிற்குரியவர்களே, இந்த 5ஆம் திருவிழா நாள் இறுதியாக நிறைவிற்கு வருகிறது. இந்த நாளிலே இன்றைக்கு முதல் திருப்பலை சிறப்பு செய்து நம்முடைய 5வது அன்பிய மண்டலமாகிய பிலிப்பு
மண்டலத்தைச் சேர்ந்த ஒளி, எளிமை, மன்னிப்பு, தூய்மை அன்பியங்களுக்கும் இன்றைக்கு 2ஆம் திருப்பலியை சிறப்பு செய்த தூய் அன்னாள் சபை அருட்சகோதரிகள், தூய் அந்தோணியார் தொடக்கப் பள்ளியினர், தூய் அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியினருக்கும் என்னுடைய நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை 6ஆம் திருவிழா. நாளை காலை 5 மணிக்கு முதல் திருப்பலி சிறப்பிக்கிறவர்கள் 6வது மண்டலமாகிய பர்த்தொலைமி மண்டலத்தைச் சேர்ந்த அன்பியங்கள். நாளைக்கு 2ஆம் திருப்பலி சிறப்பிக்கிறவர்கள் புனித சூசேப்பர் சபை மற்றும் சிறிய புஷ்பத்தின் சபையினர், சிறிய புஷ்பத்தின் சகோதரர்கள் சபையினர். அன்னைக்கு நன்றி கூறி பாடல் பாடுவோம். அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் முன் நிற்கின்றேன். நம் தென் மறைமண்டலம் ஒரு புதிய மறைமாவட்டமாக உருவாவதற்கு அடித்தள வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடித்தள வேலைகளில் ஒன்று நம் மெய்ப்பு பணியகம். அந்த மெய்ப்பு பணியகம் இந்த அளவுக்கு உருவாகுவதற்கு ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை ஊட்டியவர்கள் நீங்கள், நம் ஊர் மக்கள். நம் ஊரில் இருக்கிற எல்லா அன்பியங்கள், அந்த அன்பியங்களை வழிநடத்துகிற பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிற நம் தந்தை பங்கு தந்தை செல்வராயர் எல்லாருக்குமே நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கிடைத்த அந்த ஊக்கம்தான் பல ஊர்களுக்கு நாம் செல்லலாம், கண்டிப்பாக மக்களிடம் நன்கொடை பெறலாம், அதன் மூலமாக இந்த அடித்தள வேலைகளை செய்யலாம் என்று. ஆக நீங்கள் 12.5 லட்சத்துக்கும் மேலாக கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் பலரும் கொடுக்கவிருக்கிறீர்கள். ஆக இன்னும் யாரெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ நீங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால் தொடர் வேலை நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்கிறேன். அதில் தான் இந்த ஒரு சிறு குறிப்பு. 8 லட்சம் கொடுத்தால் அங்கு ஒரு அறை, அந்த வகையில் நம் ஊருக்கென்று ஒரு அறை அங்கு கொடுக்கப்படுக வந்திருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்ம தனியாட்களும் அப்படி கொடுக்கலாம். அதை போன்று 1 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறவங்க அவர்களுக்குன்னு ஒரு தனி பட்டியல் அங்கே வைக்க போகிறோம், ஒரு கல்வெட்டுகள் மாதிரி மொத்தமாக. அதை போன்றே 75க்கு மேல், 50க்கு மேல், 25க்கு மேல், 25க்கு கீழ் வைக்கலை, 25க்கு மேல். எனவே முடிந்த வரைக்கும் 25, இது யூபிலி ஆண்டாகவும் இருக்குது, அதுலேருந்து வைக்கிறோம். இன்றைக்கி கொடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிட்டோம். கலப்பை இதழும் நம்ம ஊரில் நிறைய பெற்றுட்ருக்கிறீங்க. இப்போது ஏறக்குறைய 120க்கு மேல் வந்திருக்குது. கண்டிப்பாக எத்தனை 140க்கு மேல் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கூடுதலாக பெறுவீங்க. ஒவ்வொரு அன்பியத்திலையுமே 10 எடுத்தாலுமே 400க்கு மேல் வரும், 410. அந்த வகையில் நீங்கள் இன்னும் படிங்க, அதை வாங்குங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை உங்களை நெஞ்சார மனதார நம் தென்மறை மண்டல தந்தையர்கள் ஆயர்கள் சார்பில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அன்பு தந்தை செல்வராயர் அவர்கள் அந்த ஊக்கம் எங்களுக்கு பேர் உதவியாக இருந்தது. அதை போன்று மெய்ப்பு பணி பேரவை உறுப்பினர் எல்லாருமே, அன்பிய பொறுப்பாளர் எல்லாருமே நன்றாக உழைத்தீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்குள்ளே ஜெபமாலை நடக்கிற பொழுது அருட்தந்தையர்கள் ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எனவே ஜெபமாலை ஆரம்பித்ததிலிருந்து பிரசங்கம் வரைக்கும் அங்கே அருட்தந்தையர்கள் அமர்ந்து ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு இந்த திருவிழாவை அருள் மிகுந்த திருவிழாவாக மாற்றுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறுதி பாடல். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார், உடமான மகளை நடமாட
பொங்கிடச் செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.